வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது டேட்டா சார்ந்த முயற்சிகள் நல்லா ஆரம்பிச்சாலும் போக போக அதோட வேகம் குறையாம அதோட பயனை எப்படி தக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மகிட்ட தி டேட்டா விஷன் டு வேல்யூ புத்தகத்தோட சில ஐடியாஸ் இருக்கு. சரி, இந்த டேட்டா திட்டங்களோட உண்மையான மதிப்பை எப்படி சரியா அளக்கிறது, அதோட மொமெண்டம் குறையாம எப்படி பாத்துக்கிறது, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசல். வாங்க ஆரம்பிக்கலாம். ம். ஒரு டேட்டா திட்டத்தோட வெற்றிய வெறும் டெக்னிக்கல் விஷயங்கள வச்சு மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. அது பிசினஸ்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அதாவது பண ரீதியா, நேர சேமிப்புல, இல்ல கஸ்டமர் திருப்தியில எப்படி வெளிப்படுதுன்னு அளக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, கரெக்ட். அந்த புத்தகத்துல ஒரு பேங்க் உதாரணம் சொல்றாங்களே, ஏஐ வச்சு மோசடியை கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட். அவங்க வெறும் மாடல் துல்லியம் 95% அப்படின்னு சொல்லாம, நேரம் பாருங்க, 4 நாள்ல இருந்து 12 மணி நேரமா கம்மியாயிடுச்சு. அப்புறம் கஸ்டமர் புகார்கள் 35% குறைஞ்சதுன்னு அப்படி பிசினஸ் மொழியில சொன்னாங்க. அதுதான். அந்த மாதிரி சொன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு சுலபமா புரியும், சப்போர்ட்டும் கிடைக்கும் இல்லையா? நிச்சயமா அந்த தெளிவான கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் தொடர்ச்சியா ஃபண்டிங் கிடைக்க, சப்போர்ட் கிடைக்க உதவும். நீங்க எதை அளக்குறீங்கன்றது மட்டும் இல்ல, அது எப்படி சொல்றீங்கன்றதும் முக்கியம். நம்பர்ஸோட அதனால மனுஷங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சுன்னு சொன்னா அது நல்லா ரீச் ஆகும். சரி, இப்ப ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல வேகம் குறைஞ்சு போறத பாக்குறோம். புத்தகம் சொல்ற மாதிரி கோலை வென்றது முடிவே இல்ல, அது ஆரம்பம்தான். ஆனா ஏன் நடைமுறையில பல திட்டங்கள் தொய்வடையுது? என்ன காரணம்? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல்ல இருந்த லீடர்ஷிப் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம். இல்லனா எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவான திட்டம் இல்லாம இருக்கலாம். டேட்டால இருந்து வர்ற இன்சைட்ஸ் அப்போதைய பிசினஸ் தேவைக்கு பொருந்தாம போகலாம். இல்லைமா கவனம் வேற புது ப்ராஜெக்ட் பக்கம் போயிடுமா? ஆமாம், அதுவும் ஒரு காரணம். கம்பெனியோட ஃபோக்கஸ் மாறலாம். சரி, இத தவிர்க்க இந்த மொமெண்டம் குறையாம இருக்க என்ன பண்ணலாம்? புத்தகம் சில வழிகள் சொல்லுதே. ஆமா, ஒரு 8 முக்கியமான உத்திகள் இருக்கு. முதல்ல தொடர்ச்சியா வேல்யூ கொடுக்கறது. அதாவது பெரிய ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணாம அப்பப்போ சின்ன சின்னதா ஆனா நல்ல இம்பாக்ட் இருக்கிற மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கறது. ஒரு ரீட்டைலர் மாசா மாசம் புது கேபிஐ டேஷ்போர்ட் கொடுத்த மாதிரி. ஓஹோ, கண்டினியூஸ் வேல்யூ டெலிவரி. சரி, அடுத்தது? ரெண்டாவது, பங்குதாரர்களை திரும்பவும் எங்கேஜ் பண்றது. குறிப்பிட்ட இடைவெளியில மீட்டிங்ஸ் வச்சு கோல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து தேவைப்பட்ட புது டிபார்ட்மெண்ட்ஸையும் உள்ள கொண்டு வர்றது. மூணாவது? தினசரி வேலைகள்ல அதை ஒருங்கிணைக்கிறது. அதாவது எம்ப்ளாயீஸ் டெய்லி யூஸ் பண்ற சிஆர்எம், இஆர்பி சிஸ்டம்ஸ்லயே முக்கியமான கேபிஐகளை காட்டுறது, அலர்ட்ஸ் அனுப்புறது. அந்த ஏர்லைன் கம்பெனி மாதிரி. ஆ, அவங்க ஷெட்யூலிங் சாஃப்ட்வேர்லயே பெர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை காட்டினாங்க இல்லையா? அதேதான். நாலாவது, தெளிவான ஓனர்ஷிப் மற்றும் பொறுப்பு. டேட்டா செட்ஸ்க்கு பிசினஸ் சைட்ல இருந்து ஓனர்ஸ் நியமிக்கணும். அவங்க தான் அதோட குவாலிட்டிக்கும் பயன்பாட்டுக்கும் பொறுப்பு. இது கொஞ்சம் கஷ்டமாச்சே நடைமுறையில. டேட்டானாலே ஐடி டிபார்ட்மெண்ட் தானே பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. உண்மரா. ஆனா பிசினஸ் ஓனர்ஷிப் இல்லாம அதோட முழு மதிப்பும் கிடைக்காது. சரி, அஞ்சாவது தொடர்ச்சியான கற்றல். புது ஃபீச்சர்ஸ் பத்தி டேட்டாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு ட்ரைனிங் கொடுக்கறது. அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அனலிட்டிக்ஸ் சேலஞ்சஸ் நடத்தின மாதிரி. சரி. ஆறாவது, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட இணைஞ்சு போறது. கம்பெனியோட இலக்குகள் மாறும்போது டேட்டா பயன்பாட்டையும் அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கணும். ஏழாவது, வெற்றிகளை கொண்டாடுறது. சின்ன வெற்றியா இருந்தாலும் அதனால கிடைச்ச ஆர்ஓஐ, நல்ல விஷயங்களை எல்லார் முன்னாடியும் ஷேர் பண்றது. கடைசியா எட்டாவது, கண்காணிச்சு மாத்தி அமைக்கிறது. டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து தேவைப்பட்டா யூஎக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ஹெல்த் கேர் கம்பெனி மாதிரி மொபைல் டிசைனை மாத்தினதால யூசேஜ் 40% அதிகமாச்சு. ஓஹோ, இந்த 8 பாயிண்ட்டும் முக்கியமா தெரியுது. இதை தாண்டி டேட்டா கம்யூனிட்டி ஆஃப் பிராக்டிஸ் மாதிரி விஷயங்கள், இனோவேஷன் சேலஞ்சஸ், அப்புறம் அந்த 70-20-10 பட்ஜெட் மாடல் பத்தின்னு சொன்னீங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. 70-20-10 மாடல்ன்றது ஒரு பட்ஜெட் ஒதுக்கீடு முறை. உங்க பட்ஜெட்ல 70% இப்போ இருக்கிற முக்கியமான சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ணவும், ஸ்டேபிளா வச்சுக்குவோம். 20% ஏற்கனவே நல்ல ரிசல்ட் கொடுத்த அதிக வேல்யூ உள்ள புது ஃபீச்சர்ஸை சேர்க்கறதுக்கு. மீதி 10% எதிர்காலத்துக்கான புது ஐடியாஸ், ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பரிசோதனைகளுக்கு. இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். புரிஞ்சுது. அப்போ ஒரு டேட்டா ப்ராஜெக்டை லான்ச் பண்றதோட நம்ம வேலை முடியல. அதோட மதிப்பை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். அதோட வேகத்தை குறையாம பார்த்துக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. சரிதானே?
மிக சரியா சொன்னீங்க. அளக்கிறது, கம்யூனிகேட் பண்றது, தொடர்ந்து வேல்யூ கொடுக்கறது, எல்லாரையும் இன்வால்வ்டா வச்சுக்கிறது, இது எல்லாம் சேர்ந்தாதான் அந்த டேட்டா முயற்சி ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மா மட்டும் இல்லாம கம்பெனிக்கு ஒரு முக்கியமான வளர்ந்துட்டே இருக்கிற சொத்தா மாறும். ரொம்ப நன்றி. இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுடைய தற்போதைய இல்ல எதிர்கால டேட்டா முயற்சிகள்ல இந்த வேகத்தை தக்க வைக்கிற உத்திகள்ல எதை நீங்க உடனடியா செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? எது உங்களுக்கோ உங்க நிறுவனத்துக்கோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.